Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட். Hi 12th ஸ்டாண்டர்ட். நல்லா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் 2024 பேட்ச் டு 2025. 2024 ல இருந்து 2025 பேட்ச். நியூ பேட்ச். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். என்ன கைடு வாங்கணும்? என்னெல்லாம் 2 மாசத்துல முடிக்கணும்? எல்லாமே சொன்னேன். நான் அது கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ தரேன். ஸோ நம்ம இந்த வருஷம் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வீடியோ போடுவோம் அண்ட் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னால் எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த வருஷம் நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணலாம். நான் வந்து டெய்லி வீடியோ போடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ இருக்க 12th நான் கரியர் கைடன்ஸ் போட்டுட்ருக்கேன். இல்லைன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக இனியாவது நான் டெய்லியும் ஏதோ ஒரு வீடியோவாவது போடுறேன். பட் அதில் ஒரு வீடியோ தான் இது. இன்றைக்கி டெய்லி பிளான். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5:30க்கு எந்திரிக்கணும், 7:30க்கு 7:30 முடி படிக்கணும். என்ன சார் திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்க? +1 தான் நாங்கள் எதுவுமே படிக்காம வந்துட்டோம் சார். +1 சில பேர் வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ தான் லீவில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து 5:30 to 7:30 எந்திரிச்சு படிக்க சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. 5:30 to 7:30 இந்த காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட் எவ்வளோ மணிக்கு தூங்கணும்? நைட் ஒரு 10:30க்குள்ளே தூங்கணும். இந்த பழக்கத்தை இப்போவே கொண்டு வந்துட்டிங்கன்னா 2 மாதம் கழிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் திறக்கும் போது பேர்டனாக இருக்காது. நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வராவிட்டால் என்ன ஆகுன்னா ஸ்கூல் திறந்த ஒரு வாரத்திலே நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க. அவங்க போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு வேகமாக முடிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் எப்படி, செகண்ட் மிட்டம் போர்ஷன் எப்படி, குவார்ட்டர்லி போர்ஷன் எப்படி, எவ்வளோ மாதத்தில் எவ்வளோ போர்ஷன் முடிப்பாங்க டீட்டெயிலு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதை பார்த்தாவது நீங்கள் ஒழுக்கமாக படிங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அப்போ இந்த 2 மாதத்தில் நான் சொன்ன மாதிரியே மேக்ஸில் 3 சாப்டர், ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 சாப்டர், ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 லெசன், கெமிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 லெசன், கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு 3 லெசன் அட்லீஸ்ட். இந்த மாதிரியாவது 4 சப்ஜெக்ட், அந்த கோர் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்டில் மட்டுமாவது ஒழுக்கமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஜூன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை சில ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கலாம். ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களும் காலையில் எழுந்திரிச்சு படிங்க. நீங்களும் அந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க. சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. நான் அட்வைஸ் பண்ணலை, இது உங்களுக்கு பேர்டனாக இருக்கும். நீங்கள் இப்போ எந்திரிக்கிறதுக்கு பதிலாக குவார்ட்டர்லியில் பார்த்துக்கலாம், ஹாஃப் இயர்லியில் பார்த்துக்கலான்னா லாஸ்ட் 3 மாதம் எந்திரிச்சு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக உங்களால் எந்த ரிவிஷனும் பண்ண முடியாது. புத்தி கெட்டு போயிடும், மந்தமாயிடும். மொத்தத்தில் டிமோட்டிவேட் ஆகி படிக்க மாட்டீங்க. இப்போவே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராமிஸாக நான் அடித்து சொல்கிறேன். டெய்லி என்ன படிக்கணும் அப்படின்னு நான் போடலான்ட்டு இருக்கேன். பட் நிறைய பேர் அதை பார்ப்பாங்களானே தெரியல. என்னடா இவன் வந்து லீவு டைமும் தொந்தரவு பண்ணுறான்னு தான் நினைப்பாங்களான்னு எனக்கு தோணுது. அதனால் ஓவரால் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ முடிக்கணும், மேக்ஸில் எவ்வளோ முடிக்கணும், ஃபிசிக்ஸில் எவ்வளோ முடிக்கணும், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ முடிக்கணும், கம்ப்யூட்டர் எவ்வளோ முடிக்கணும், என்ன கைடு வாங்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது டெய்லியும் நீங்கள் எவ்வளோ மணிக்கு எந்திரிக்கணும்? மார்னிங் 5:30 மணிக்கு. நைட்டு நீங்கள் வந்து 10:30க்குள்ளே பெட்டுக்கு போயிருங்க. ஐபிஎல் மேட்ச் தான் பார்த்துட்டு நான் போவேன் சார். ஐபிஎல் மேட்ச் தான் எனக்கு முக்கியம். சரி, ஐபிஎல் மேட்ச் முடிச்சுட்டு பெட்டுக்கு போங்க. ஆனால் 5:30க்கு எந்திரிக்கணும். நீங்கள் தான் பார்க்கணும். தூக்கம் கம்மியாயிடுச்சு சார், மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போடு. ஸ்கூல் இல்லைனா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஷெடியூல் தான் இல்லை. அதாவது உங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுன்னா தூங்க முடியாது. ஈவினிங் வந்து நான் படிக்கிற டைம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈவினிங் வந்து 6:30 to 9. ஸோ 2 ஷெடியூலாக பிரிச்சுக்கோங்க டெய்லி. ஒருவேளை லீவு இருந்ததுன்னா, ஸ்கூல் இல்லை சார் நான் சும்மா தான் வீட்டில் இருக்கேன், ஜூனில் தான் எனக்கு ஸ்கூல் அப்படின்னா 5:30 to 7:30 படிச்சுக்க. காலையில் திரும்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 to 12:30 படிச்சுக்க. 6:30 to 9 படிச்சுக்க. என்ன சப்ஜெக்ட் சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் டெய்லி ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் நான் படிக்கணும்னு வச்சுக்கலாம். மார்னிங் 5:30 to 7:30 ஒரு சாப்டர் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு மேட்ரிக்ஸ் போடுறேன். 1.1 போட்டு பார்க்குறேன். திரும்ப 6:30 to 9 அந்த 1.1 முடிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். முடிக்கிற வரைக்கும் போட்டுருங்க. திரும்ப இப்போ லீவ் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான். மேக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன் போடுங்க, செகண்ட் செஷன் போடுங்க, தேர்ட் செஷன் போடுங்க. அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் போடுங்க, அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி படிங்க, அடுத்த நாள் கம்ப்யூட்டர் படிங்க. கம்ப்யூட்டர் மட்டும் சாட்டர்டே சண்டே படிச்சுக்கோங்க. இந்த 5 நாளுமே வாரத்தில் 5 நாளில் ஏதோ ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பாக மேக்ஸுக்கு படிச்சுக்கோங்க. மேக்ஸுக்கு படிங்க, சரிங்களா? ஏதோ ஒரு 3 நாள் மேக்ஸுக்கு படிங்க. ஓகே, அடுத்தது மீதி 2 நாள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரேண்டமாக மாற்றி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டு 2 டேஸும் சாட்டர்டே சண்டேவும் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க. சண்டே மட்டும் சிஎஸ் ஆர் பயாலஜி, சரிங்களா? சண்டே மட்டும் சிஎஸ் ஆர் பயாலஜி அப்போ படித்தா போதும். சண்டே மட்டும் இல்லை சார் பயாலஜி கொஞ்சம் ஹெவி, சாட்டர்டே ஒரு 2 மணி நேரம் படிக்கும்.
இந்த ஏதோ ஒரு ஷெடியூலில் ஏதோ ஒரு 2 மணி நேரம் படிக்கலாம். ஓகேவா? ஸோ வாரத்துக்கு 3 நாள் மட்டும் மேக்ஸ் பார்த்துக்க. மேக்ஸ் 4 நாள் பார்த்தாலும் சந்தோஷம்தான். ஓகே. ஸோ என்னெல்லாம் முடிக்கணும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது திரும்பவும் சொல்ல விரும்பலை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோடய சைட்லேருந்து என்ன ஹெல்ப் வேணும், என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்னவாக இருக்கும்னா, எப்படி போர்ஷன்ஸ் முடிப்பாங்க, என்னெல்லாம் போர்ஷன்ஸ் எந்தெந்த மாதத்தில் முடிப்பாங்க, இது உங்கள் புக்குக்கு முன்னாடியே கொடுத்துருப்பான். இருந்தாலும் ஒரு அவேர்னஸாக நான் அந்த கவர்மெண்ட்டோட டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். அப்படியாவது நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா கோட்டையிலுக்கு என்ன போர்ஷன் வரும் இப்போவே தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ மாதம் டைம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு பயம் வந்துடும், படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போவும் நான் படிக்க மாட்டேன், இவன் கிடக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போவும் நான் படிக்க மாட்டேன், இப்போவும் நான் எந்திரிக்க மாட்டேன், பெற்றவங்களை கஷ்டப்படுத்துவேன், நான் வந்து ஒழுக்கமாக படிக்க மாட்டேன், +2ல் வந்து ஜூன்லேருந்து ஆரம்பிப்பேன், ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பேன், கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இது எனக்கு ஷுவராக தெரியும். நீங்கள் வேணால் உங்கள் சீனியர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். ஜூன்லேருந்து மெதுவாக ஆரம்பித்தா படிச்சிடலாமாண்ணா? சத்தியமாக சொல்கிறேன், முடியாது. அது முடியாதுன்னு தான் சொல்லுவோம். என்ன பல காரணங்கள் இருக்குது அதுக்கு. ஸ்லோ ஸ்டடியாக இருக்கலாம், இல்லை வந்து போர்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கலாம், ரெக்கார்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்கூலில் ப்ரெஷராக இருக்கலாம், ஸ்கூலில் டெஸ்ட்டு வைக்கலாம். ஸ்கூலில் என்ன மிட்டம் டெஸ்ட் மட்டும் தான், மந்த்லி டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் வச்சு கொடுமை பண்ணுவாங்கள்ல. அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டிங்கன்னா சௌரியமாக போய் டெஸ்ட் எழுதலாம்ல. ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் அந்த லீவு டைமை காம்பன்சேட் பண்ணுங்கள். அண்ட் நல்லா படிங்க உட்காந்து. என்ன படிக்கணும் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இந்த ஒரு வருஷம் இல்லை, எல்லா வருஷமும் நம்ம கூடயே இருப்போம். கரியர் கைடன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.